குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் கும்பராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், சனி, ராகு ஆகிய 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. அந்த 5 கிரகங்கள் சேர்றதுனால என்ன பலாபலன் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், நம்மளுடைய சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் கேது. இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாயினுடைய பயிற்சி இருக்குது. செவ்வாய் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. 6ஆம் இடத்துல நீச்சமாகுது. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு கூடிய கிரகம் வக்ர நிவர்த்தி அடையுது. ஏப்ரல் 13 சுக்கிரன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே நாள் அன்னைக்கு ஏப்ரல் 13 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது சூரியன். ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். முதல்ல இந்த மாதம் பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அந்த 2ஆம் இடம் அப்படிங்கிறது தான் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த பொருளாதார அமைப்புகள் அப்படிங்கிறத அதிகப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நல்ல வழி, நல்ல ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது. பொருளாதார முன்னேற்றத்துக்கு உண்டான எப்படி அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்குது. முதல்ல செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. செலவுகளை குறைக்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்கனாமிக்கல் க்ரோத், அந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படிங்கிறது உணர்வீங்க. ஸோ அது கண்டிப்பாக நடக்கும். செலவுகள் குறையும், சேமிப்பு அதிகரிக்கும். ரெண்டாவது எப்படி ஆகும்னா, வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதே போல் குழந்தைகள் மூலமாக, தாயாரினுடைய மூத்த சகோதரத்தின் மூலமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும். காதலனோ காதலியோ உங்கள் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ, உங்களுக்கு ஒரு சேவிங்ஸுக்கு ஒரு வழிவகையை செய்து கொடுக்குறதோ, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. தாயாரும் தந்தையும் உங்களுக்கும் பொருளாதார ரீதியான உதவிகளுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இத்தனை உறவுகள் சேர்ந்து உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. அதாவது முக்கியமாக உங்கள் குடும்ப உறவுகள் அனைத்து பேருமே உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்துட்டா, காதலனோ காதலியோ, தாய் தந்தையர், இந்த 3 உறவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அந்த விஷயத்தில். அதாவது நான் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ணணும், உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும். கமிட்மெண்ட்டோடு தான் அந்த விஷயம் நடக்கும் உங்களுக்கு. மற்றவங்கெல்லாம் சும்மாவே பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த உறவுகள், இந்த 3 பேருமே உங்களுக்கு கமிட்மெண்ட்டோடு தான் அந்த விஷயங்களை செய்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது உங்களுடைய வளர்ச்சிக்கான கமிட்மெண்ட்டாக தான் இருக்கும். உங்களை கீழே வீழ்த்துறதுக்கு உண்டான விஷயமா இருக்காது, தைரியமாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை. ஏதோ ஒரு வகையில் வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் உங்களுக்கு அமைஞ்சிரும். கண்டிப்பாக காசு பணத்தை சேமிக்கிறதுக்குண்டான ஒரு பக்குவமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது. ஆனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் வாயை சரியாக வச்சுக்கணும். எப்படி வாயை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, உங்களுடைய ரகசியங்களை, உங்களுடைய விருப்பங்களை எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டும் வெளியில் சொல்லக்கூடாது. முதல் 7 நாட்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களோட விஷயங்களை வெளியில் சொல்ல உங்களுக்கு கிடைக்க இருந்த வருமானம், பொருளாதார ஆதாயம், பொருளாதார உதவிகள், ரொட்டேஷனுக்கு பணம் கேட்குறீங்க, அது எப்படினாலும் சரி, அந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் உங்களை நெருங்க விடாமல் அந்த விஷயங்கள் செய்திடும். முடிந்தளவு வாயை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. எங்கே எதை பேசணுமோ அங்கே அதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாமல் லடடா அப்படின்னு பேசி இருக்கிற விஷயங்களை கெடுத்துக்காதீங்க. கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு, கிடைக்கக்கூடிய பணத்தை இழக்கிறதுக்கு நீங்களே ஒரு காரணகர்த்தாவாக ஆயிடாதீங்க. சரி, படிப்பு எப்படி இருக்குது, குழந்தைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க. என்ன படிக்கிறாங்களோ அதை தான் கேட்க போகிறாங்க, அதை தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. சரி, எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்தால் சார் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னா பாருங்கள், அந்த குழந்தைகளுக்கு
இந்த காலகட்டம் புதுசாக ஏதாவது கற்றுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஒரு கேமோ, ஸ்விம்மிங்கு, ஒரு கேரம் போர்டோ, ஒரு செஸ்ஸு, டென்னிஸ், பேட்மிண்டன், இப்படி என்னென்னவெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே கற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு மனோநிலை வந்துடும். கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு மட்டும் போட்டுருவாங்க இந்த காலகட்டம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற மாதிரியான கேம்ஸில் சேர்த்தி விடுங்க. அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண இவங்களுடைய அந்த ஃபேட் அதிகமாகக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஓகே, அப்போது படிப்பு பிரச்சனை இல்லை, நல்ல மார்க் கிடைக்கும், எல்லாமே ஓகே. உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலையே பட வேணாங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நீங்கள் முழுசாக நம்புறதுக்கு முதல் 13 நாட்கள் எடுத்துக்கும். நம்ம நல்லா தான் இருக்கோம், ஹெல்த்தியாக தான் இருக்கோம், உடம்புல எந்த தொந்தரவும் இல்லை அப்படிங்கிறத நம்புறதுக்கு. சில பேர் எல்லாம் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் போயிடுவீங்க, எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் போயிடுவீங்க, கடைசியில் அவன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி தாட்டி விட்ருவான். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை உண்டு. அந்த நம்பிக்கை எப்போ வரும்? ஏப்ரல் 13க்கு மேலே தான். ஆமாம், நம்ம நல்லா தான் இருக்கோம், ஹெல்த்தியாக தான் இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை அப்போ தான் வரும். சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு பெரட்டல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா, உடம்புல ஏதாவது தொந்தரவு இருக்கா, முக்கியமாக இருதயம் சார்ந்த விஷயங்களில் பயம். இசிஜிலே எடுத்து பார்ப்போம், எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிம்பாங்க. இல்லைன்னா லிவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், எல்எஃப்டி பிரச்சனை இருக்கும், எல்எஃப்டி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இதுன்னா என்ன சொல்லுவாங்க, அது கிரேட் 1 கிரேட் 2 ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது டெஸ்ட் எடுத்து பார்க்குறது, பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? சில நேரங்களில் சில பேர்த்துக்கு வந்து ப்ரீத்திங் பிரச்சனை இருக்கும், தைராய்டு இருக்கா, ஆஸ்துமா இருக்கா, அதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? இந்த மாதிரி சும்மா செக் பண்ணி பார்த்துக்கிறது. நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு பேப்பர் முடிவு பண்ணணுமா? நம்ம மனசு தான் முடிவு பண்ணணும். நம்ம மனசு நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சிருச்சுன்னா கண்டிப்பாக உடம்புல என்ன நோயாக இருந்தாலும் சரியாயிடும். மனசில் ஐயோ அந்த நோய் வந்துருச்சு, நம்ம இதை வச்சுட்டு எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு வந்தோம்னா கண்டிப்பாக பாதிப்பு அதிகம்தான். புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆனால் நோய் நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உண்டு, பயப்பட வேண்டாம். சரி, வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 10 கூடியவர் சுயதொழில் செய்கிற நபர்களாக இருந்தீங்கன்னா 10 கூடியவர் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. வேலையில், தொழிலில் நிறைய அலைச்சல்கள், நிறைய சங்கடங்கள், நிறைய சலிப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். இங்கே வேலை அப்படிங்கும்போது முதல்ல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் ராகுவை நோக்கி பயணிக்கிறார். அப்போது நீங்களும் ஒரு குழப்பமான மனநிலைமையில தான் இருக்க போகிறீங்க. சரிங்களா? ஒரு தெளிவில்லாமல் இருக்க போகிறீங்க. அப்போது முதல்ல மனசு அப்படிங்கிறது நிதானமாக இருக்கணும். ஒரு யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறது நல்லது. அதே நேரத்தில் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத, தர்மத்துக்கு கட்டுப்படாத, இது தர்மம் இல்லை, அதர்மம், இது நியாயம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ, இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமே இல்லையப்பா அப்படின்னு சொல்லுது. அந்த வாட்சில் தங்கமுள் சுற்றிட்டு இருக்குது, இந்த இருடியம் இருக்குது, முன்னப்பாம்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் சாத்தியப்படாது இல்லையா? ஸோ எக்ஸாம்பிளுக்காக இதெல்லாம் சொல்கிறோம். சதுரங்க வேட்டை படத்தில் சொல்கிற மாதிரி சாத்தியப்படாத விஷயங்களை நம்ம செய்யவே கூடாது. ஸோ அதனால் தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் போய் உட்காருது. அப்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா, தொழில் ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை கொடுத்துருது. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனை தாண்டி நம்மளை கொஞ்சம் அப்நார்மலாக ஃபீல் பண்ண வச்சிருது. இந்த மாதம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். மகர ராசியாக இருக்கட்டும், கும்பராசியாக இருக்கட்டும், இந்த மாதம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வருமானத்துக்கு குறை இருக்காது, ஆனால் மனசு அப்படிங்கிறது நிதானப்படாமல், அதாவது இயற்கைக்கு மாறாக என்ன செஞ்சீங்கன்னாலும் அது பாதிப்பு கொடுக்குது. மைண்டில் வச்சுக்கோங்க. லீகலாக செய்கிறது நல்லது, தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறது நல்லது. இது மட்டும் மைண்டில் இருந்தால் போதுமான இந்த மாதம் நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இது மாறும்போது பிரச்சனையை கொடுத்துரும். இப்போ இல்லை, பின்னா இருக்கல்ல. ஓகே, வேலையில் எதிரிகளை ஜெயிக்க முடியும். அதை முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கணும். வீடு நிலத்தில் ஏதாவது திருட்டு போயிட்டுருக்குன்னா திருட்டு போன ஆளுகளை பிடிச்சிடலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஓகே, குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது? 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தார், அது வரைக்கும் ஓகே. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7 கூடியர் 3ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. நீங்கள் ராகுவை நோக்கி போகிறீங்க. அப்போது இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் என்ன தவறுகள் செய்தீர்களோ அதை உங்களுடைய வாழ்க்கை துணை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக எஸ், ஆமாம், இனிமேல் நடக்காது, நான் கரெக்டாக இருந்துக்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவு நீடிக்கும். இல்லை
நான் அப்படியெல்லாம் இல்லைன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3வது மனுஷன் குடும்பத்துக்குள்ளே வந்தாச்சு, பேச்சுவார்த்தைக்குள்ளே வந்தாச்சுன்னா பிரிவினை தான் ஒரே வழி. கவனமாக பார்த்துக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் தான் சொல்லிட்டேன், நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நேர்மையாக என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிறது கிளியராக சொல்லிட்டேன் இந்த மாதம். ஓகே, நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா? நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு 2 நெய்தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. பிறந்த கிழமை இன்னைக்கு இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. இந்த மாதம் எல்லா விதத்துலையும் வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.